எப்படியும் ஒரு ஒரு 6:30க்கு 7 கிட்ட இருக்கும் டைம். நல்லா லேசாக இருட்டி இருந்தது. அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. கீழே கார்டனில் நிறையா உட்கார்றதுக்கு சிமெண்ட்லேயே செஞ்ச சேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்பாவும் உட்காந்து ஏதோ பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு மதுரா உள்ளே வரும்போது மதுரான்னு கேட்டுச்சு. அப்பா வந்து அம்மாக்கிட்ட ஏதோ ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தார். அம்மா வந்து நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னா, இங்கே பாரு பேச்சு, நீ பேசாமல் இரு. நான் என்ன செய்கிறேன்றது எனக்கு தெரியும். நான் எது செஞ்சாலும் சரியாக தான் செய்வேன். என்ன சரியாக செய்கிறீங்க நீங்கள்? உங்கள் அண்ணனுக்கு செஞ்சது பத்தாதா? ஏன் உங்கள் அண்ணன் பொண்ணையும் இப்படி பண்ணுறீங்க? இந்த சொத்தெல்லாம் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதியிருக்கீங்களே, இது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா உங்களுக்குன்னு? நீ என்ன பேசிகிட்ருக்க? பின்ன இந்த சொத்தெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணி அவகிட்ட கொடுக்குறதுக்கா? நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க? உங்கள் அண்ணன் தான் எல்லாமே சீராக வச்சுட்டு போயிருக்காரு. அவரை நீங்கள் கொன்னது பத்தாதா? இது வேறையா? வாயை மூடு பேச்சு, கொஞ்சம் பேசாமல் இரு. இது பெரிய பாவங்க, வேண்டாம். நம்ம பையன் அப்ராடில் இருக்கான். அவன் வந்தவொடனே ஏற்கனவே உங்கள் அண்ணன் உங்களுக்குன்னு கொடுத்த சொத்து கொஞ்சம் திருச்சியில் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். இதெல்லாம் மதுராவுக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு. கொஞ்சம் அமைதியாக இரு. நீ எது திருச்சியில் இருக்கிற ஒரு 20 ஏக்கர் நிலமும் ஒரு சின்ன வீடும் அதுதானே என் சொத்து? அதுதானே என் தம்பிக்கும் என் பையனுக்கு கொடுக்கணும்னு நீ நினைக்கிற? இங்கே எண்ண முடியாத ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, பெரிய பெரிய பங்களா இருக்குது. அதெல்லாம் மதுராவுக்கு கொடுக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் நீங்கள் சம்பாரித்தது இல்லையே, உங்கள் அண்ணன் சம்பாரித்தது தானே. நீங்கள் அதெல்லாம் சும்மா மெயின்டைன் தானே பண்ணுறீங்க. ஆமாம், நான் மெயின்டைன் பண்ணுறேன் தான். ஆனால் இதில் வர இன்கமெல்லாம் யார் அக்கௌண்ட்டுக்கு போகுது? மதுரா அக்கௌண்ட்டுக்கு போகுது. நான் ஒவ்வொரு தடையும் பணம் எடுக்கணும்னா யார்கிட்ட வாங்கணும்? மதுராக்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அவள் ஒரு நாள் நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னு ஒரு நாள் உங்களை கேட்டது இல்லையே. நீங்கள் எந்த செக்கு கொடுத்தாலும் கையெழுத்து போட்டு தானே கொடுக்குறா. அப்புறம் ஏன் நீங்கள் அவளுக்கு இந்த முடிவை பண்ணுறீங்க? பேச்சு, நீ கொஞ்சம் பேசாமல் இரு. எந்த தப்பு செஞ்சாலும் அதை சரியாக செய்யணும். அதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கேன் அவகிட்ட. நாளைக்கு நம்ம பையன் எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த சொத்தெல்லாம் ஆளணும். நீங்கள் நினைக்கிறது எதுவும் சரியில்லை. தயவுசெய்து நான் சொல்கிறேன், இந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டுருங்க. வேண்டாம், இது பாவம் அப்படின்வா. பேச்சு, நீ கொஞ்சம் அமைதியாக இரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் எங்கே போனாரோ அங்கேயே நான் மதுராவையும் அனுப்பிடுவேன். இது ரொம்ப தப்பு அப்படின்வா. பேச்சு, இதுக்கு மேலே என்னுடைய எந்த ஒரு வேலையிலையும் நீ குறுக்கிடாத.